ரஜினிகாந்த் நடிப்பில் கமலஹாசன் தயாரிக்கும் தலைவர் 173 படத்தை சுந்தர் சி இயக்குவதாக நவம்பர் 5ஆம் தேதி அறிவித்தனர். அருணாச்சலம் படத்திற்கு பிறகு சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறார் என்பது பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. இப்படம் பொங்கல் 2027க்கு வெளியீடு என அறிவித்தனர். ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்திற்கு முன்பு சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் இப்படம் குறுகிய கால தயாரிப்பாக உருவாகும் என சொல்லப்பட்டது. இந்த சூழலில் இயக்குனர் சுந்தர் சியிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதில் ரஜினி படத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். அந்த அறிவிப்பில் எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் மதிப்புமிக்க தலைவர் 173 விலகும் கடினமான முடிவை எடுத்துள்ளேன். புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இடம்பெறும் இந்த முயற்சி புகழ்பெற்ற உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பில் இப்படம் தயாராவது எனக்கு ஒரு கனவு நனவாகும் தருணம். வாழ்க்கையில் நம் கனவுகளிலிருந்து வேறுபட்டாலும் நமக்காக வகுக்கப்பட்ட பாதையை நாம் பின்பற்ற வேண்டிய தருணங்கள் உள்ளன. இந்த வாய்ப்பிலிருந்து நான் விலகிச் சென்றாலும் அவர்களின் நிபுணத்துவம் மிக்க வழிகாட்டுதல்களை நான் தொடர்ந்து நாடுவேன். இந்த மகத்தான படைப்பிற்காக என்னை கருத்தில் கொண்டதற்கு அவர்கள் இருவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன். இந்த செய்தி இந்த முயற்சியை ஆவலுடன் எதிர்பார்ப்பவர்களை ஏமாற்றியிருந்தால் எனது மனமார்ந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற குறிப்பை வெளியிட்டுள்ளார். சுந்தர் சி விலக என்ன காரணம் என்பதை தெளிவாக அவர் சொல்லவில்லை. ஆரம்பத்திலிருந்து ரஜினி படம் சார்ந்த பல மாற்றங்கள் நடந்தபடியே இருக்கின்றன. ஜெயிலர் 2க்கு பிறகு ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் என சொல்லப்பட்டது. ஆனால் ரஜினி லோகேஷ் கூட்டணியில் உருவான கூலி படம் வசூல் ரீதியில் லாபத்தை கொடுத்தாலும் எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகம் வந்தது. மேலும் லோகேஷ் கூறிய கதையிலும் ரஜினிக்கு உடன்பாடில்லை என சொல்லப்பட்டது. இதன் பின்பு ஜெயிலர் 2க்கு அடுத்த படமாக நெல்சன் ரஜினி ஒரு படம் செய்ய இருக்கிறார்கள் என தகவல்கள் வந்தன. ஆனால் யாரும் எதிர்பாராத வண்ணம் ரஜினி சுந்தர் சி கூட்டணி அறிவிக்கப்பட்டது. இப்போது இந்த கூட்டணியும் உடைந்திருக்கிறது. சுந்தர் சி இப்போது மூக்குத்தி அம்மன் 2 படத்தை இயக்கி வருகிறார். இதற்கடுத்து விஷால் நடித்து தயாரிக்கும் படத்தை இயக்குகிறார் என நவம்பர் 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதற்கு 2 நாட்கள் கழித்துதான் ரஜினி சுந்தர் சி படம் அறிவிக்கப்பட்டது. விஷால் படத்தை முடித்துவிட்டுதான் ரஜினி படத்திற்கு சுந்தர் சி போவார் என்று அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் ரஜினி படம் தான் முதலில் என அதில் சில குழப்பங்கள் நீடித்தது. விஷால் சுந்தர் சி பட அறிவிப்பு வந்தவுடனே அவசரமாக ரஜினி சுந்தர் சி பட அறிவிப்பும் வந்தது. அறிவிப்பு வந்து ஒரு வாரத்தில் சுந்தர் சி படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்ததும் எதர்ச்சியாக நடந்ததா என்பது கேள்வியாக இருக்கிறது. சுந்தர் சி அடுத்து இயக்க இருந்த படம் காரணமா, இல்லை சுந்தர் சி சொன்ன கதையில் எதுவும் மாற்று கருத்தா என பல கோணங்களில் கேள்விகள் எழுகிறது. ஏனென்றால் ரஜினியுடன் அருணாச்சலம், கமலுடன் அன்பே சிவம் இருவருடனும் பணியாற்றியவர் சுந்தர் சி. அவர்களின் குட்புக்கில் எப்போதும் இருக்கும் அவர் படத்திலிருந்து விலகி இருப்பது கோலிவுட்டுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் ரஜினிக்கு முன்பு ஒரு முறை வெங்கட் பிரபு கதை கூறியுள்ளார் எனவும் அந்த படம் தலைவர் 173 படமாக உருவாக வாய்ப்புள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறாரா அல்லது வேறு இயக்குனரா என்பது அறிவிப்பு வரும்போதே உறுதியாக தெரியும்.